இந்தியாவே ஒரு அச்சுறுத்தல் மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்ற சூழ்நிலை திடீரென்று பார்த்தால் மதுரை ஆனத்தை கொள்வதற்கு தீவிரவாதிகள் திட்டமிட்டு இருக்கிற எனக்கு கொள்ள சதி நடக்கின்றது சொன்னோம். நாங்களும் பெரிய அதிர்ச்சி அடைஞ்சோம், பெரிய வேதனை அடைஞ்சோம். ஆனால் அதன் பிறகு காவல்துறை மூலமாக வீடியோ புட்டேஜ் வெளியிட்டாங்க நேற்று. அந்த வீடியோ புட்டேஜில் இவர் சொன்னது எதுவுமே மதுரை சொன்னது ஒன்று கூட அது நடக்கலை. இவர் என்ன சொன்னாரு, ரொம்ப தூரமா என்னுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தாங்க. ஆனால் இவ வந்த வழியில ஒரு பக்கம் வந்திருக்காரு மதுரை ஆதீனம், அவ ஒரு பக்கம் வந்திருக்காங்க. இன்னொரு ரோட்ல 4 வழி சந்திப்புல அந்த வழியில 4 வழி சந்திப்புல ரவுண்டானத்துல இவ்வளவு வேகமா போகும்போது அந்த வாகனம் ஊடால லைட்டால உரசிருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, பேரிகேட்டை முட்டி என்னுடைய வாகனத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு மோதினாக, நான் நிலகுறிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவர் பேசுறது நினைச்சதான் வேதனையா இருக்கு. அப்பதான் நாங்க நினைச்ச வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இவர் சொல்வது எல்லாம் மதுரை ஆதீனம் அவர் சொல்வது பூரா பொய், முழுக்க பொய். இங்க இப்ப தீவிரவாதிகள் பிரச்சனை இருக்கின்ற ஒரு சூழ்நிலை எதற்காண்டி தேவையில்லாமல் தாடி வைத்து குள்ளா வைத்தவர்கள் தான் என்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு இவர் ஏதோ காதாயத்திற்காண்டி பண்ணதான் நாங்கள் அதை கண்டிச்சோம். இந்து மக்கள் கட்சி சார்பாக ஆதீனங்களுடைய பேச்சு பொறுப்பற்ற பேச்சு, பொறுப்புள்ள ஆதீனமா இருப்பவர் பொறுப்பற்ற பேச்சுகள், தவறான பொய்யான பிரச்சனைகள் பேசுகிறதா தான் அவரை கண்டிச்சோம். அதுபோக அவருடைய அறிக்கையும் பார்த்தோம், இன்னைக்கு பார்த்திருக்கோம். அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுது. நாங்கள் 100க்கு போன் பண்ணுன்னு சொல்றாரு. 100க்கு போன் பண்ணி பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்க முடியாது. இவர் சொல்றாரு அன்னைக்கு சொன்னது நேர்மையானவர் இருந்தால் அந்த விபத்து தாக்கியவர்கள் விபத்து பண்ணவர்கள் காவலத்தில் புகார் கொடுக்க ஓடிவிட்டார் என்று சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, அன்னைக்கு இவர் கொடுத்துருக்கான் புகார். அன்னைக்கு இவர் நேர்மையானவர் தானே, ஒரு கொள்ள வந்திருக்கேன்னு தெரியுதுல, தாடி வச்சேன் குள்ளா வச்சவன் தீவிரவாதின்னு சொல்ல தெரியுது. அன்னைக்கு அறிக்கை கொடுக்க தெரியுது, மேடையில பேச தெரிஞ்ச மதுரை ஆதீனத்துக்கு ஏன் அன்னைக்கு காவலத்துக்கு புகார் கொடுக்கல? அன்னைக்கே இவர் நேர்மையா நடந்துக்கல. இன்னைக்கு அந்த வீடியோ புட்டேஜ் வெளியிட்ட காவல்துறை இது முழுக்க எந்த ஒரு இதுவுமே இல்ல, சின்ன பிரச்சனை, சின்ன உரசல் தான் நடந்திருக்கே தவிர அந்த வாகனத்துல வேண்டுமென்றே திட்டமிட்ட தீவிரவாத தாக்குதல் அல்ல. இது தாக்குதல் தீவிரவாதி இந்த மாதிரி அரைங்குறமா விட்டுட்டு போக மாட்டாங்க. பகல்காம் தாக்குதலை பார்த்துருக்கோம். எத்தனை இந்திய தலைவர் படுகொலை பண்ணியிருக்காங்க. அவர் திட்டமிட்டு கொலை செய்யணும் நோக்கத்தில் வந்தாருன்னா கொலை செய்து தான் போவார்கள். இப்படி லைஃப்ல உரைச்சிட்டுலாம் போக மாட்டாங்க. இவர் வேணுமென்றே திட்டமிட்டு பண்றாரு. இவர் அரசியல்வாதி மேல பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் முதல்லாம் இவருக்கு இதே 2012 இதே மதுரை ஆதீனமாக 293வது ஆதீனமாக நித்யானந்தாவை நியமனம் பண்ணாரு. கடந்த ஆதீனமாக இருந்தவர் 294 குடும்ப சன்னிதானம். அதை எதிர்த்து நித்யானந்தாவை எதிர்த்து போராட்டம் பண்ணி 1 வருஷம் கடுமையான போராட்டம் பண்ணி அவர் நித்யானந்த வெளியேற்றதுக்கு அப்புறம் இவருக்கு ஆதரவு தெரிவித்து மதுரை ஆதீனம் இறந்ததுக்கு அப்புறம் 292வது ஆதீனம் இறந்தது பிறகு 293வது ஆதீனம் இப்போ இருக்கின்ற இந்த ஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய நாங்களே நியமனம் பண்ணலாம் சேர்ந்து. ஆனால் அவர் கூட நாங்கள் இருந்தோம். ஆனால் அவரோட நடவடிக்கையில் செயல்படுறது சரியில்லை. ஏனென்றால் மதுரை ஆதீன மரத்தை இருட்டில் போட்டிருக்காரு. வீடியோ புட்டேஜர் எதுக்கு அமர்த்தி வைக்கணும்? மதுரை ஆதீன மடத்தில் கண்காணிப்பு கேமராவை எதுக்கு அமர்த்தி வைக்கணும்? எதுக்கு லைட் அமர்த்தி விளக்கப்புறம் அமர்த்தி வைக்கணும்? அதுபோக அவர் அன்னதானம் போடுறேன்னு சொன்னார். ஆதீனம் பதவி இருக்கும்போது அன்னதானம் போடுறது இது வரைக்கும் அன்னதானம் போடல. பிராமணர் சமுதாயத்தை இழிவாக பேசுறது, அர்ச்சகரை அசிங்கமாக பேசுறது, அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு எப்போ பார்த்தாலும் மோதிக்கிட்டே இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் பேசி தேவையில்லாத சர்ச்சை உண்டாகுது. அமைச்சர் சேகர்பாபு சினைப்பான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சேகர்பாபு நாங்கள் நண்பர்கள் சொல்றது. இப்படி எடக்கு முடக்கா உண்மைக்கு மாறாக பேசிவிட்டு அப்புறம் மறுத்து பேசுறது, இப்படி தான் தோன்றித்தனமாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் இந்த மதுரை ஆதீனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இன்னுமே நாங்கள் வேடிக்கை பார்க்கணும். அவர் மதுரை ஆதீனமாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவர். அவர் தகுதி இழந்துட்டாரு. ஏன்னா ஒரு பொறுப்பற்றவர் பொறுப்புள்ளவர் ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு தவறான பொய்யான ஒரு மத ரீதியாக ஒரு தீவிரவாத தாக்குதல் சொல்லி ஒரு பிரச்சனையை திசை திருப்புறாரு, கிளப்புறாரு. அதை நாங்கள் கண்டிக்கிறோம். அவர் இனிமேல் ஆதீனமாக இருக்க தகுதி இல்லை. அவர் உடனே அடியாக தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆதீனங்கள் 18 ஆதீன சைவ மடங்கள் இருக்கு, உடனடியாக அவர் பதவி நீக்கம் பண்ண வேண்டும், வேற ஒரு ஆதீனத்தை நியமிக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம்னா மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம். தமிழக அரசுக்கு வேற ஒன்று ஆதீனத்தை நியமனம் பண்ணணும், இல்லைன்னா அந்த HR அனுசி மதுரை ஆதீனத்தை கையகப்படுத்தணும் தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறோம். மதுரை ஆதீனத்தை இப்போ மாதம் பாதிக்கப்பட்ட ஒரு கடுமையான சொல்ல ஆமாங்க. அவர் காரணம் என்ன? மாணவர்கள் பாதித்தவங்க போய் பேச அவர் பேட்டி கேளுங்க. அவர் பேட்டி கொடுக்க மாட்டார், பக்கத்தில் ஒருத்தர் பேட்டி கொடுக்க விடுவார். அவர் என்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு? அவர் பேசுற பேச்சில் ஏதாவது சுத்தம் இருக்கா, நியாயம் இருக்கா? ஒரு மதுரை ஆதீனமா இருக்கிற எப்படி பேசணும்? ஒரு நியாயமா பேசணுமா இல்லையா? அவர் ஒவ்வொரு பேச்சுகளும் ஒவ்வொரு கருத்துக்களும் உலகம் குத்து கவனிச்சுட்டு இருக்கு. அவர் ஒரு ஆதீனம் பதவியில் இருக்கிறாரு. ஒரு ஆதீனமா ஒரு மடாதிபதி, ஒரு பழமையான 1500 ஆண்டுகள் திருஞான சம்பந்தர் உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான ஆதீன மடம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆதீன மடத்தில் ஒரு மடாதிபதியா இருக்கிறவர் எப்படி பேசணும்? ஒரு பொது இடங்கள்ல ஒரு பொது இடங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி பேசணும்? ஒரு இடக்கு முடக்க கேலி கிண்டல் நம்ம பேசுறது, அப்புறம் மறுப்பு தெரிவிக்கிறது,
யாரையும் வந்து நக்கலா பேசுறது, ஆசி வாங்க நீங்க போங்க, மறந்து கொள்ள நீங்க ஆசி வாங்க போனீங்கன்னா, ஒரு திருமணம் முடிந்தவரை ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஆசி வாங்க போனா ஒரு கேலி கிண்டல் பேசுறது, அவமரியாதை செய்யறது, யாருக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. எல்லாத்தையும் வந்து கேள்வி பேசுறாரு. ஒரு ஆதீனம் பதவி வந்து என்ன வேணாலும் பேசலாமா? அதனால அவர் ஆதீனம் பதவியை துஷ்யோகம் பண்ணுறாரு. ஆனால் வந்து அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போய் சேர்ப்பார். இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி ஒரு ஆதீனமாக இருக்கக்கூடியவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரோ இல்லை ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானவரோ ஆதீனம் இருக்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை எச்ஆர்என்எஸ் சட்டப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனக்கு தெரியும். ஆனால் இவர் நடந்துகிட்ட விதம் இப்ப நடந்துகிட்ட விதம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு நாங்க சொல்றோம். நம்ம ஏற்கிற மாதிரி தெரியுது. சில அமைப்புகள்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து அவர் கூட இருந்துகிட்டு இந்த மாதிரி நீங்க பேட்டி கொடுங்க, இந்த மாதிரி நீங்க புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிலர் வந்து இவர் வந்து ஒரு சிலர் தான் அவங்க பேச கேட்டுட்டு இன்னைக்கு மரத்தினுடைய புனிதத்தை கெடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் பேர் திருப்பூர் பிரச்சனை எடுத்துட்டாங்க. சரி, இப்ப பகல்மா தாக்குதல் நடந்த பிரச்சனை இருந்தா இன்னைக்கு வந்து கொஞ்சம் இதாயிட்டு இருக்கு. இந்த சமயத்தை தாடி வச்சவன் குல்லா போட்டவன் தான் வந்து என்னை கொல்ல வந்தாங்க, என்னை கொல்ல முயற்சி பண்றாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து இதை எப்படி நாங்க ஏத்துக்கிற முடியும்? அப்ப இஸ்லாமியர் என்ன நினைப்பா? ஒரு ஆதீனம் பதவியில் இருக்கிற ஒரு ஆதீனமே இப்படி பேசலாமா? அப்ப நாங்க அதில் வேடிக்கை பார்த்துக்கலாம். அதனால தான் கண்டிக்கிறோம் அவரை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.